எல்லாருமே Psalm 23 சங்கீதம் 23 இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட், ஹalleluya, தேங்க்யூ ஜீசஸ். படிக்க கேட்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்த்தி அடையேன். படிங்க. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ந்து அமர்ந்து தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடி என்னை தேற்றும். என் சத்துருக்கள் முன்பாக என் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிறுத்தி வழிய செய்கிறீர். என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். ஆமென், ஹalleluya. இந்த 23வது சங்கீதம் நமக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வசனம். இது நம்ம சொல்லும்போது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை குறிக்குது, நம்ம ஆண்டவரோட ப்ரொடெக்ஷன். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண்டவர் the Lord is my shepherd, I shall not want. நமக்கு தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஸோ அப்போ என்னன்னா காட்ஸ் ப்ராவிஷன். முதலாவது காட்ஸ் ப்ராவிஷன், அதாவது தமிழில் ப்ராவிஷன்னா நம்ம தேவைகள் சந்திக்கிறது. ஓகே, ஸோ அப்போ என்னென்னா தேவன் நம்மளுடைய மெய்ப்பராக இருக்கிறாரு. இங்கே என்னவா இருக்கிறாரு? மெய்ப்பர். அப்போ மெய்ப்பராக இருக்கும்போது தன்னோட ஆட்டுக்குட்டிகளுக்கு என்ன தேவையோ அந்தந்த நேரத்திற்கு அவர் குறையே இல்லாமல், இப்போ நம்ம மெய்ப்பனை இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆட்டுக்குட்டிக்கு என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணுவாங்கோ, அந்தந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அப்பப்போ அவருக்கு பட்னி போட மாட்டாங்க அந்த ஆட்டுக்குட்டியை. அதுதான் நம்ம தேவன் நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. we will lack nothing. அப்போ அவருடைய ப்ராவிஷன், காட்ஸ் ப்ராவிஷன் நம்மளுக்கு எப்பவுமே இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ணணுமா, நம்பணும். அப்போ ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு குறைவோ எது இருந்தாலும் தேவன் நமக்கு ஒரு குறைவோ வைக்கலைங்கிறது நம்ம நம்பணும். அப்படி நம்பினா மாத்திரம் தான் நம்ம அனுபவிக்க முடியும். குறையே யோசிக்காம தேவன் நம்மள எவ்வளோ நிறைவாக வைத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் திங் அவர் நமக்கு என்ன, we lack nothing, God's provision. ரெண்டாவது கைடன்ஸ் அண்ட் ரெஸ்ட், தேவனுடைய வழி நடத்துதலும் இலைப்பாறுதலும். பிரைஸ் காட், கைடன்ஸ் அண்ட் ரெஸ்ட். அப்போ என்ன இருக்குது அது வசனத்தில், க்ரீன் பேஸ்டர்ஸில் நம்ம போய் நம்மளை லீட் பண்ணி நம்மளை என்ன பண்ணுறாரு, 3வது வசனத்தில் he restores my soul. நம்ம அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்மாவை அவர் ரெஸ்டோர் பண்ணுறாராம். எப்படி ஆத்மாவை எப்படி ரெஸ்டோர் பண்ண முடியும்? நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது அவருடைய கரத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு விஷயத்துலேயும் வழி நடத்துதலை நம்ம பார்க்கலாம். நம்ம சாதாரணமாகவே சில வார்த்தைகள் நம்ம பேசியிருப்போம், விளையாட்டுத்தனமாகவே பேசியிருப்போம். பிளெஸ்ஸிங்கான வார்த்தையை விளையாட்டுத்தனமாக பேசியிருப்போம். வார்த்தை அவங்க விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் அது மாறும். அதுதான் இலைப்பாறுது, அதுதான் கைடன்ஸ். அப்போ நம்ம மொத்தமாக நம்ம ரிலை எப்படி இருக்கணும்னா, நம்ம யார் மேலே ரிலை பண்ணோன்னா ஆண்டவர் மேலே ரிலை பண்ணணும். ஆனால் அந்த நேரம் வரும்போது யாருமே தடை நிற்க முடியாது. அது ஸ்டாப் எப்போ அப்படின்னா மொத்தமாக நம்ம அவர் மேலே நம்ம சார்ந்து இருக்கும்போது, கம்ப்ளீட்டாக அவரை ரிலை பண்ணும்போது ஆண்டவர் பார்த்துப்பார், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு நான் மொத்தமாக, அதாவது ஆண்டவர் பார்த்துப்பார். ஆனாலும் அப்பப்போ நம்ம ஞாபகம் பண்ணிக்கிறப்பார் நம்மளுடைய பிரச்சனையோ இல்லை நம்மளுடைய வேதனையோ, அங்கே தான் நம்ம அவருடைய கைடன்ஸை மிஸ் பண்ணுறோம். இலைப்பாறுதல், கைடன்ஸ் அண்ட் ரெஸ்ட். இலைப்பாறுதல் இல்லைன்னா அவருடைய வாக்கு தத்துவத்து மேலே பரிபூர்ணமாக நம்ம ரிலை பண்ணுறது. அவர் சொல்லிட்டாருன்னா இந்த வார்த்தை, அவர் நமக்காக வச்சிருக்கிறார் இந்த வசனம், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நம்ம அதுதான் அவர் சொல்கிறார், உங்களுடைய ஆத்மாவை அவர் புதுப்பிக்கிறாராம். ஆத்மா புதுப்பிக்கிறதுனா அவர் முழுசாக அவர் மேலே நம்ம எப்போ சார்ந்து இருக்கிறோமோ நம்ம ஆத்மா அவரை சார்ந்து இருக்குது. ப்ரைஸ் காட். ஆத்மா முழுசாக சார்ந்து இருக்கும்போது நம்ம வெளிப்படையாக நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக அந்த கனி வெளிப்படுத்துறது, அதாவது ஃப்ரூட்ஸ். நம்மளுடைய கனியை மேத்யூ சாப்டர் 4-5 இருக்குது ஃப்ரூட்ஸ் பற்றி. அப்போது அதாவது நம்ம ஃப்ரூட்ஸ் நம்ம வெளியில் எப்படி வாழ்க்கை இருக்குதோ அதை பார்த்தா நம்ம ஃப்ரூட் எப்படி இருக்குது, அப்போ நம்ம இந்த மரம் எப்படி இருக்குது நமக்கு புரிய வரும். பிரைஸ் காட், ஹalleluya. 3வது ரெஸ்டோரேஷன் அண்ட் ஹீலிங். Makes me lie down on the green pastures, he leads me beside still waters.
இந்த கைடன்ஸ் அண்ட் ரெஸ்ட்டுக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹி மேக்ஸ் மீ. பாருங்களேன், இப்போ மேய்ப்பன் வந்து ஆட்டுக்குட்டி எங்கே போய் விடுறாரு? அந்த புல்லுள்ள இடத்துல வந்து மேய்க்க விடுவாங்க. அப்போ அந்த ஆடு என்ன பண்ணுனாக்கா அது நல்லா, அதாவது கம்ஃபர்டபுளாக என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ எங்கே வேணுமோ மேய்க்க. அங்கே வந்து அங்கங்கே காஞ்சிட்டோ கொஞ்சம் அப்படி இல்லை, அழகாக பச்சை பசேர்னு எடுத்து போய் விடுவாங்க. அவங்க நல்லா அந்த ஆடுங்க வந்து தனக்கு வந்து என்ன சொல்கிறது தேவையான அளவுக்கு. அப்போது யார் கைட் பண்ணுறது? அந்த அந்த க்ரீன் பாஸ்டர்ஸ்க்கு யார் கைட் பண்ணுறது? அந்த மெய்ப்பெண் கைட். அந்த ஆட்டுக்குட்டி தானாக போவாது, ஷெப்பர்ட் தான். பாருங்களேன், இது சங்கீதம் 109வது வசனம் அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன இருக்குன்னா, யூ ஹெம் மீ இன் பிஹைண்ட் அண்ட் பிஃபோர் அண்ட் யூ லே யுவர் ஹேண்ட் அப்பான் மீ. அதாவது என் முன்பதாகவும் பின்பதாகவும் நீங்கள் இருக்கிறதா அந்த வசனம் சொல்லி. அப்போ என்னென்னா, நம்ம மேய்ப்பருங்க பார்த்தீங்கன்னாக்கா ஷெப்பர்ட்ஸு ஆடுங்களை ஒரு பஞ்ச் ஆகிட்டுன்னு போகும்போது முன்னாடி ஒரு ஆள் போவாங்க, பின்னாடி ஒரு ஆள் வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி வருவாங்க. அப்போது வந்து என்னென்னாக்கா முன்னாடி வண்டி அந்த ஆள் போனாக்கா இந்த ஆட்டு பின்னாடி யாரும் இல்லை, இந்த ஆடு என்ன பண்ணும்? எப்படி வேணுமாலும் ஸ்கேட்டர் ஆகும், எப்படி வேணுமாலும் ஸ்ப்ரெட். அதனால தான் பின்னாடியும் வந்து அந்த மாதிரி தான் நம்ம மெய்ப்பனான இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் நம்மளை வழி நடத்தி நம்மளை அந்த க்ரீன் பாஸ்டர்ஸ்க்கு நடத்தி நம்மளுக்கு ஒரு குறைவு இல்லாமல் அந்த மேய்ப்பன் மேய்க்கும்போது அந்த ஆடுங்களுக்கு எதனா பயம் இருக்குமா? எதனா வந்து குறை இருக்குமா? அவங்க மொத்தமாக எப்படி பண்ணுவாங்க? ரெஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயசு குழந்தை 2 வயசு குழந்தைலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா அம்மா எங்கே கூட்டின்னு போனாலும் கூட போயிடுவாங்க. நமக்கு தெரிஞ்ச மூஞ்சுங்க யாராக இருந்தாலுமே எங்கே போனாலும் வந்துடுவாங்க. இவங்க எங்கன்னா நம்மளை எட்டுன்னு போயிடுவாங்களா, நம்ம எங்கன்னா விழுந்துருவோமா? இப்போ அந்த அப்பா என்ன பண்ணுவார்? தூக்கி அந்த குழந்தைய மேலே போடும்போது என்ன ஆகுது? அந்த பொண்ணு பயப்படுறதா? இல்லை, என்னன்னா என் அப்பா பிடிச்சிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. அதுதான் ரெஸ்ட். அந்த புள்ள வந்து கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அப்பா கை பிடிச்சி எங்கே ஓடினாலும் கூடவே சைக்கிள் பிடிச்சின்னு தள்ளினாலும் தைரியமாக. ஏன் பயம் இல்லை அந்த புள்ளிக்கு? தன்னோட அப்பா பிடிச்சிப்பாரு, நான் கீழே விழ மாட்டேன். அதுதான் ரெஸ்ட், அதுதான் இல்லைப்பாரு. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட க்ரீன் பாஸ்டர்ஸ்க்கு என் அப்பா எட்டுன்னு போவார், என் தேவையெல்லாம் என் அப்பா பார்த்துப்பாரு, நான் கீழே விழாமல் அவரு பிடிச்சிப்பாரு, ப்ரொடெக்ட் பண்ணுவார். முழு அந்த நம்பிக்கை அவர் மேலே கொடுக்குறது தான் ரெஸ்ட். ப்ரைஸ் காட். எப்படி அந்த சின்ன பிள்ளை பயப்படாமல் அந்த அப்பாவை தூக்கி போட்டாலும் சரி, சுற்றுறாங்க பாரு சின்ன குழந்தை, என்ன பண்ணணும்? நம்ம தூக்கி சுற்றுவோம், அப்புறம் சின்ன பிள்ளை. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு நம்ம கீழே விட மாட்டோம், தள்ளிட மாட்டோம். அந்த மாதிரி ஏசப்பா நம்மளை விடவே மாட்டாருன்னு நம்ம நம்புறதா ரெஸ்ட். Praise God, hallelujah. அப்போ ரெஸ்டோர்ஸ் ஆஃப் மை சோல், ரெஸ்டரேஷன் அண்ட் ஹீலிங். நம்மளுடைய ஆத்மா எப்போ ரெஸ்டோர் ஆகும்? 3 John chapter 1 verses 2 என்ன இருக்குது? தன் ஆத்மா செழிப்பது போல நீ எல்லாவற்றிலுமே அது மட்டும் இல்லாமல் ஸ்டே இன் குட் ஹெல்த்னு இருக்குது அந்த வசனத்தில். நீங்கள் படிச்சிங்கன்னா ப்ராஸ்பர் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஸ்டே இன் குட் ஹெல்த். அப்போ என்ன? ஆண்டவரை நம்ம ரிலை பண்ணும்போது நம்ம ஆத்மா செழிக்கும் போது வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, நம்மளோட ஹெல்த்தோ ஸ்ட்ராங்காக இருக்கும். கனி தர மரம்னா என்ன? நம்ம கனி வெளிப்படுத்துறதுனா என்ன? நம்ம கனி எப்படி இருக்கணும்னா ஹெல்த்தியாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம ஆத்மா செழிக்கணும். ஆத்மா செழிக்கும் போது எல்லாத்துலேயுமே செழிப்பாகுமா? ஹெல்த்லேயும் நீங்கள் படித்து பார்த்தா இருக்கும். அண்ட் ஸ்டே இன் குட் ஹெல்த். அப்போது நம்ம வெளிப்படுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்துறது அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக ஒரு கிறிஸ்டியனாக நம்ம வெளிப்படுத்தணும். ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ஷன் இன் டார்க்னஸ். இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன இருக்குது அதில்? தோ ஐ வாக் த்ரூ த வேல்யூ ஆஃப் ஷேடோ ஆஃப் டெத் ஐ வில் ஃபியர் நோ ஈவில் ஃபார் யூ ஆர் வித் மீ. அப்போ இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சாவான காரியமாக இருந்தாலும் அது என்ன அணுகாது, அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா ஆண்டு சொல்கிறார், நான் பயத்தின் ஆவியை கொடாமலும் தைரியத்தின் ஆவியும் தெளிந்த புத்தியும் நான் கொடுத்துருக்கிறேன். 2 Timothy 1:7 நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாது. பயம் வந்து கர்த்தர்கிட்ட வருதில்லை. அப்போ எப்படி நம்ம தைரியமாக இருக்க முடியும்? by hearing and hearing the word of God என்ன இன்க்ரீஸ் ஆகுது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசம் அதிகரிக்குது. ஆனால் பயமும் அப்படிதான் அதிகரிக்குது. by hearing and hearing the information, world's information, ஃபியர் இன்க்ரீஸஸ். ரெண்டுமே கேட்கத்தான் இன்க்ரீஸ் ஆகுது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது விசுவாசம் அதிகரிக்குது, உலக பிரகாரமான வார்த்தையை கேட்கும்போது நம்மளுடைய பயம் அதிகரிக்குது. அதனால நம்ம வந்து உலக பிரகாரமான காரியங்களை பாருங்களேன். நம்ம இன்னைக்கு எவ்வளோதான் ஆண்டரை பற்றி ஒருத்தருக்கு சொல்லி வளர்த்தாலும் ஒருத்தர் அவங்க வந்து பழகுற ஆளுங்க கிட்ட சும்மா தேவையில்லாத சில காரியம் கேட்டாலே அது நமக்குள்ளே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ தான் அந்த பயம் வர்றது, ஸ்டெபிலிட்டி இருக்கிறது இல்லை மைண்டில்.
புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து இப்போ ஒருத்தரை பார்க்குற ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆண்டுக்குள்ளே வளர்றாங்க. திடீர்னு அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஆளோடைய உறவு கிடைக்குது. உறவுனா ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயம் காமிக்கிறாங்க. எப்படின்னா இது சாப்பிடாத, அது சாப்பிடாத, இது நல்லதில்லை, இது கெட்டதில்லை அப்படின்னு. அப்போ இவங்க எவ்வளோதான் நம்ம ஆண்டு வார்த்தை சொன்னாலும் இந்த சில வார்த்தை போய், அதாவது ஒரு மொத்தமான ஒரு க்ளீன் தண்ணிக்கு ஒரு சின்ன ஒரு டம்ளர் அழுக்கு தண்ணி ஊற்றினா அந்த மொத்த தண்ணி என்ன ஆகுது? அப்போ அந்த எவ்வளோ தண்ணி க்ளீன் தண்ணி இருக்குது ட்ரம்மில், ஆனால் ஒரு கிளாஸ் அழுக்கு தண்ணி ஊற்றுனேன்னா முடிஞ்சு போதா? அதுதான் நம்ம வந்து நம்ம சுற்றி நம்ம பழகுற ஆளுங்களை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அப்போ நம்ம அவபக்தி எப்போ ஆகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அவபக்தி எப்போ சொல்கிறீங்க? அவபக்தி எப்போ ஆகிறோம் அப்படின்னு சொன்னால், எப்போ தேவையில்லாத கான்வர்சேஷன் நம்ம பேசுகிறோமோ அப்போ தான் நம்ம அவபக்தி ஆகிறோம். கான்வர்சேஷன். அப்போ என்ன பண்ணணுமோ, ஒருத்தர் தேவையில்லாத பேச்சு பேசுகிறாங்க தெரிஞ்சால் அங்கேருந்து நம்ம என்ன பண்ணணும்? விலகி போயிடணும். சம்டைம்ஸ் நம்மளுக்கு சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, அவங்க சொந்தக்கார ஆகிடுவாங்க, ஃபேமிலி பீப்புள் ஆகிடுவாங்க. அவங்க பேசும்போது நம்ம அவங்கள்ட்ட நம்ம தூரம் போக முடியாது. போனால் ரொம்ப பெரிய பிரச்சனை, சென்சிட்டிவான விஷயம் அதெல்லாம். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது? நம்ம ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் கேட்கணும். ஆண்டவரே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராதபடிக்கு தடுத்துருங்க. உங்களோட இதயத்தின் டிசைரை பார்க்குறாரு. நீ விருப்பப்பட்டு பேசினா அது உங்களுக்கு அதிகரிக்கும். ஆனால் விருப்பம் இல்லாமல் அங்கே நீ ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை வெலுகுவார், அந்த இடத்துல இருந்தெல்லாம் விலக்கி காக்குவார். ஆனால் அந்த கான்வர்சேஷன் நம்ம இன்வால்வ் ஆகாதபடிக்கு பார்த்துக்கணும். அப்போ பாரு, இவ்வளோலாம் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகி வந்தாலும் ஒரு செகண்ட் போதும், ஒரு கேப்பில் ஒரு வார்த்தை போதும் நம்மளுடைய டோட்டல் மைண்டை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணணுமா? ப்ரொடெக்ஷன் இன் டார்க்னஸ். தேவன் வந்து நம்மளை வந்து அந்த இருளின் பள்ளத்தாக்கில் நம்ம நடந்தாலும் அதை நம்ம அணுகாத மாதிரி பார்த்துக்கிறாரு. எப்போ அப்படின்னா, நீங்கள் வார்த்தைக்குள்ள வல்லமையாக நீங்கள் இருக்கும்போது, அந்த வார்த்தையில் நீங்கள் அதிகமாக வளரும்போது. பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ என்னென்னா, கேப் கொடுக்காமலையோ, தேவன்ட்டு கேப் கொடுக்காமலையோ, அவரோட பிள்ளைகள்கிட்ட கூட இருந்து அவரை பற்றி பேசாத ஜனங்கள்ட்ட விலகி இருப்பது தான் சொல்யூஷன். இனி நம்ம யார் மாதிரி ஆள்கிட்ட பேசின்னு இருக்கிறோம், என்ன மாதிரியான கான்வர்சேஷன் பேசின்னு இருக்கிறோம், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு வயசையும் நம்ம பேசும்போது ஆராய்ந்து பார்க்கணும். செக், அதான் ஒரு இது இருக்குது, கீப் செக்கிங். நீங்கள் செக் பண்ணினே இருக்கணும். எங்கே பேசியிருக்கிறோம், யார்கிட்ட பேசியிருக்கிறோம், என்ன பேசியிருக்கிறோம். அப்படி ஆண்ட வார்த்தையா ஓகே, இல்லைன்னா விலகு. அப்படி இருக்கும்போது இந்த இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எப்படி இருளில் பள்ளத்தாக்கில் நடக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கான்வர்சேஷன் கேட்கும் போது தான் நமக்கு என்ன மைண்ட் செட்டில் ஓகே பயம் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம எங்கே நடக்கிறோம்? இருளின் பள்ளத்தாக்கு. அப்போ அங்கே நடந்தாலும் ஒரு பயமே என்ன அணுகாதுன்னு வசனம் இருக்குது. எப்போ அணுகாது? நீ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நடக்கும், தேவையில்லாத கான்வர்சேஷன் விலகும் போது. பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ அடுத்து வந்து abundant blessing. பிரைஸ் காட். யூ ப்ரிப்பேர் அ டேபிள் பிஃபோர் மீ இன் த பிரசன்ஸ் ஆஃப் மை எனிமீஸ். ஒரு பந்தய ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர். abundant blessing. ஆனால் என்ன சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க. எஃபிஷியன்ஸ் 1:3 இருக்குது. நான் உன்னை ஏற்கனவே எல்லா ஆவிக்குரிய வரங்களால் ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்போ அவரோட பிள்ளைகளை நம்ம அவருடைய வார்த்தைக்குள்ள நிலைத்து இருக்கும்போது, தங்கி இருக்கும்போது என்ன இருக்குதா? நமக்கு abundant blessings. என்ன இருக்குது? abundant. அப்போ நம்ம ஆண்டவர், அதாவது மெய்ப்பன் நமக்கு என்னென்ன கொடுக்குறாரு? ப்ராவிஷன். முதலாவது ஷெப்பர்ட்ஸ் ப்ராவிஷன், அப்புறமா ஷெப்பர்ட்ஸ் கைடன்ஸ், அப்புறம் ஷெப்பர்ட்ஸ் ப்ரொடெக்ஷன், அப்புறமா தேவனுடைய அன்பு, அவருடைய அன்பு. பிரைஸ் காட். அவர் அன்புக்கு நிகர் எதுவுமே இல்லை. பிரைஸ் காட். இன்னைக்கு அவர் அன்பால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். இன்னைக்கு அவர் அன்பால தான் நம்ம வந்து அவர் நம்மளை வணைந்து இருக்கிறாரு, அதை நம்ம உணர்றோம். இன்னைக்கு அவர் அன்பால தான் அவரோட பிரச்சனத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு அன்பால தான் வேலைமையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் நம்மளை நடத்தின்னு போகிறது ஒரு அன்பு மட்டும். அன்பு தான் நமக்கு. தேவனுடைய அன்பு அவ்வளோ மகத்துவமானது. தேவனுடைய அன்பு அவ்வளோ அழகானது, மென்மையானது. எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஒரு அன்பை? நம்ம உணர்ந்து பார்த்தா தெரியும். ஒரு அன்பு அவ்வளோ 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 அமைதியானது, அற்புதமானது. பிரைஸ் காட். அவர் அன்பு தான் இன்னைக்கு நம்மளை ஹெல்த்தியாக வச்சுருக்கு. அவர் அன்பு தான் இன்னைக்கு நம்மளை அப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குது. பிரைஸ் காட், ஹalleluya. அவர் அன்பு. அப்போ ஏன்னா நம்ம அவரை நம்பும்போது, விசுவசிக்கும் போது அவருடைய அன்பை நம்ம ருசித்து பார்க்குறோம். பிரைஸ் காட். 6வது வசனம் ரொம்ப அழகான வசனம். அவருடைய நன்மையும் கிருபையும் நம் வாழ்நாளெல்லாம் தொடரும். எதனால தொடருது சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு அன்புனால. நம்ம ஒரு அன்பு அதான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து நிறைய வயசு ஆண்டுட்டு நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஜென்யூனாக இருக்கிறது இல்லை, இல்லைங்களா? நம்ம வந்து வேதனையால் ஃபெயில் ஆகிடுவோம், தப்பு பண்ணுறதுனால ஃபெயில் ஆகிடுறோம்.
நம்ம எவ்வளோ காரியத்தில் ஃபெயிலர், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நமக்கு நேரம் கொடுக்காம ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் நம்ம ஃபெயில் ஆகிடுறோம். அப்போது நம்மளுடைய அன்பு ஒருத்தையோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஜென்யூனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய ரிலேஷன்ஷிப் நம்மக்கிட்ட எப்போவுமே எப்படி இருக்குது? ஜென்யூனாக இருக்குது. அது ஃபெயில் ஆகுறதே இல்லை. அதுதான் அவருடைய அன்பு. நான் இன்னைக்கு இங்கே நின்று பேசுகிறேன்னா என்னுடைய பெர்ஃபார்மன்ஸோ இல்லை நான் ரொம்ப ஜென்யூனோ ஆண்டோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஜென்யூனாக இருக்குதுன்ட்டு இல்லை. நான் நின்று பேசுகிறேன், அது அவரோட ரிலேஷன்ஷிப் என்கிட்ட ஜென்யூனாக இருக்கிறதுனால, அவரோட அன்பு என்ன மூடிக்கொண்டு இருக்கிறதுனால தான் நான் நிற்கிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு பிரசனத்தில் உட்காந்துன்னு இருக்கிறீங்க, ஒரு நாளும் நீங்கள் ஆசீர்வாதங்களை பார்க்குறீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக அவர்கிட்ட இருக்கிறீங்கன்ட்டு இல்லை, அவரோட ரிலேஷன்ஷிப் உங்கள்கிட்ட ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. நம்ம மாறலாம், ஆனால் அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் அன்பு மாறாத தேவன், அவர் அரைவணைப்புல மாறாத தேவன், அவர் சொல்ற காரியத்துல ஃபெயில் ஆகாத தேவன். அந்த மாதிரியான தேவனுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒண்ணுமே இல்லை. அன்பு செலுத்தணும். தேவனை அன்பு செலுத்தி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய அன்பை நம்ம ருசிச்சு பார்க்க கேட்கிறார். பிரைஸ் காட். அதுக்கு தான் அவர் நம்மளை கூப்பிடுறார். எதுக்கு நம்மளை அவர் கூப்பிட்றாரு? பிரைஸ் காட், ஹalleluya. எதுக்கு நம்ம கூப்பிட்றாரு? நம்முடைய வாழ்க்கையை அவர் கையில் ஒப்பு கொடுத்து, அதாவது நமக்கு எல்லாமே அவர் கொடுத்துட்டார் பாருங்களேன். அவர் வந்து நம்மளை அவர் சொல்றதெல்லாம் தான் நான் கேட்கணும், நான் வந்து நடக்கணும், உட்காரணும்னு அவர் நினைச்சாருன்னா நம்மளை ரோபோவா படிச்சிருக்கலாம். ரோபோ படிச்சிருந்தா எப்படி இருந்துக்கலாம்? உட்காருனா உட்காரு, ஏந்திரு. ஆனால் நம்மளை ஒரு ஃப்ரீ சாய்ஸில் விட்டார். ஏன்னா அவர் நம்மளை லவ் பண்ணுறாரு. அவர் அன்பில் தான் நம்மளை நடத்துறாரு தவிர அவர் வந்து நம்மளை வந்து ரோபோவாக நீங்கள் இப்படி தாக்கணும் நம்மளை அடிமைத்தனத்தில் நடத்தலை. அவர் நம்ம அடிமைத்தன்னையிலேருந்து வெளியே எடுத்து நம்ம ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. எதுக்காக? ஆரவாரமாக, ஆர்ப்பாட்டமாக, உற்சாகமாக, ஃப்ரீடமாக அவரை நேசிச்சு அவரை ருசிச்சு அவர் கூட ஒரு உறவு வைக்க நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு. பிரைஸ் காட், ஹalleluya. அப்போ இங்கே வந்து யாருமே ஸ்ட்ரிக்டாக ஐயோ நான் வந்து சர்ச்சுக்கு போயிடணும், ஐயோ நான் பைபிள் படிச்சிடணும், டைமுக்கு நான் ஜோ பண்ணிடணும், அந்த மாதிரி பயத்தில் அவர் நம்மளை அழைக்கவே இல்லை. அவர் கேட்குறதெல்லாம் நம்மக்கிட்ட என்ன? ஒரு உறவு. நமக்கு முன்பதாகவும் போகிறாரு, பின்பதாகவும் போகிறாரு. நம்மளால் யார் நம்ம நேசிக்கிறவங்கக்கிட்ட அப்படி இருக்க முடியுமா? முன்பதாகவோ பின்பதாக போயினே இருக்க முடியுமா? நமக்கு இருக்கிற ஒரே ஒருத்தர் தான் நம்ம முன்பதாகவோ பின்பதாகவோ, பிசைட், பிஹைண்ட், இன், அவுட்னு ஒரே ஒரு அன்பு தான் எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்குது, இயேசு கிறிஸ்து. அந்த அன்பை ருசிச்சு பார்த்தா எதுவுமே பெருசாக இருக்காது இந்த உலகத்தில். எந்த மனுஷரும் பெருசாக இல்லை, எந்த காரியமும் பெருசாக இல்லை, எந்த பிரச்சனையும் பெருசு இல்லை. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறது அவருடைய அன்பு. அவர் நம்ம மேலே கரம் வைத்து நம்மளை நடத்துகிறார். அவர் அன்பு மட்டும்தான். இன்னைக்கு ஒருவேளை இன்னும் அந்த அன்பை நம்ம ருசிக்கலை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் இயேசுகிட்ட கேளுங்க, ஆனால் உங்களை அன்பை ருசித்து பார்க்க ஒரு தருணம் கொடுங்க. எனக்கு எப்படி இருக்கோ உங்களுடைய அன்பு, எப்படி நான் டேஸ்ட் பண்ணுறது உங்கள் அன்பு அப்படின்னு நம்ம கேட்டு பாருங்க. ஆண்டவர் அமேசிங்காக நடத்துவார். நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் தேவன் நமக்கு எப்பவுமே நன்மையாக தான் நினைப்பார். உலக பிரகாரமான சிந்தனையில் நம்ம இவ்வளோண்டு மைண்ட் வச்சு நம்ம இவ்வளோ தான் சிந்திக்கிறோம். அதனால நம்ம வந்து அதில் நெகட்டிவ்ஸாகவும் சிந்திக்கிறோம். ஐயோயோ இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் ஒன்று ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் நம்ம மனுஷன் தன்மையாக நம்ம யோசிக்காமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனே நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்களோ அதுதான் நம்ம போகும்போது அவர் நம்மளுக்கு பெரிய பிளான்ஸ் வச்சுருக்காரு. அதனால் நம்ம சின்னதாக யோசிக்கவே வேண்டான்ற ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. யோசிக்காதுங்க. என்ன இந்த காரியம் எப்படி தெரியாது, ஆண்டவர் பார்த்துக்குவார். என்னை கூப்பிடு, நான் பதில் அளிக்கிறேன். எட்டாத பெரிய காரியங்களை நான் செய்வேன். என்ன இருக்குது அதில்? எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னா என்ன? நமக்கு எண்ணவும் முடியாது, எட்டவும் முடியாது. கால் unto me, I will answer you. I will give you great and mighty things that you do not know. உனக்கு தெரியாது. அப்போ உங்களுக்கு தெரியல, ஏன் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்க? நான் அதுதான் யோசித்தேன். ஏன்னா நீ எவ்வளோதான் சூழ்நிலை அந்த உன் வாயை திறந்து நீ என்ன பேசுறியோ அதுதான் நடக்கும். வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, வாயை திறந்து பாசிட்டிவாக பேசுங்க, என்ன வேணுமோ பேசுங்க. பார்க்குற காரியத்தை பேசாதீங்க, எதுக்குமே வேதனைப்படாதீங்க, எதுக்குமே கவலைப்படாதீங்க. புற ஜாதியார் மட்டும்தான் வேதனைப்படுவாங்களாம். நான் என்ன உடுப்பது, என்ன தின்பது, உண்பது அப்படின்னு சொல்லிட்டு மேத்யூ 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நீ என்ன சாப்பிட்ற, என்ன போட்டுக்கிறேன்னு ஜென்டைல்ஸ், இயேசுவை தெரியாதவங்க தான் அதெல்லாம் யோசிப்பாங்களா? நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மனுஷன், அதாவது ஒரு புல்லை அப்பம் கேட்கும்போது அப்பா கல்லை கொடுப்பாரா, ஃபிஷ்ஷு கேட்கும்போது பாம்பை கொடுப்பாரா அப்படின்னு இருக்குது. அப்போ உலகத்தில் இருக்கிற அப்பா இந்த உலக பிரகாரமான மைண்ட் ஈவிலாக இருக்கும்போது இந்த ஈவில் ஃபாதரே தன்னுடைய பிள்ளைக்கு பிரெட்டு கேட்டால் கல் கொடுக்க மாட்டார். how much more will I give you the good gifts if you askன்றாரு.
எவ்வளோ மாதிரியான குட் கிஃப்ட்ஸ் நான் உங்களுக்கு கேட்கும்போது, உலகத்தில் இருக்கிற ஈவில் அப்பாவே கொடுக்கும்போது நான் எவ்வளோ கொடுக்குவேன். அப்போ உங்களுக்கும் எனக்கும் நிறைய குட் கிஃப்ட்ஸ் ஆண்டவர் வச்சுருக்கார் பிளான் பண்ணி. அப்போ நீ கேட்கும்போது ஆண்டவர் அந்த குட் கிஃப்ட்ஸை ஒன்று கொடுக்குறாரு. அதனால நம்ம எதுவுமே கவலைப்படாமல் என்னோட ஃப்யூச்சர் என்ன, வாழ்க்கை என்ன, வேலை என்ன, எதுவுமே யோசிக்காமல், படிப்பு என்ன, கரியர் என்ன, எதுவுமே யோசிக்காமல், how much more will God give you good gifts if you ask. எல்லா சூப்பரான கிஃப்ட்ஸ் ஆண்டர் வச்சுருக்கார். ப்ரைஸ் காட், ஹalleluya. அதனால் எதையும் கொடுத்து கவலைப்படாமல் அவர் அன்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அன்பை பாண்டர் பண்ணுங்கன்ற தியானிங்க, ஒரு அன்பை தியானிங்க. வேறு எதுவுமே ஆண்டர் உங்கள் அன்பு எவ்வளோ அழகானது, எவ்வளோ அமைதியானது, என்ன அமேசிங்கானது. இதை மட்டும் நீங்கள் இன்றைக்கி பாண்டர் பண்ணிங்கன்னா அவர் அன்பை ருசிப்பீங்க. அப்போ எதுவுமே பெருசாக தெரியாது. ப்ரைஸ் காட், ஹalleluya. நம்மளை எண்ணெயால் அபிஷேகம். ஆடுங்களுக்கு எண்ணெய் தேக்குவாங்க பார்த்துக்கிறீங்களா? இங்கெல்லாம் மூஞ்சு மூக்கெல்லாம் அது ஆடு ஷைனிங் அடிக்கிறதுக்கு இல்லைடா, அந்த ஆடுக்கு என்ன, இந்த ஆடுங்களுக்கு இங்கே அது பேர் எனக்கு தெரில. இந்த நோஸ் எப்பவுமே வெட்டாகவே இருக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த இடத்துல போயிட்டு அந்த ஃப்ளைஸ் போய் உட்காரும், போய் முக்கியம். அப்போ அதுங்களால எதுவும் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன பண்ணவங்களாம் ஓடி போயிட்டு சவுரில் அப்போ அவங்களுக்கு அந்த ஹர்ட் ஆகுதாங்க. அதனால அந்த எண்ணெய் பூசுவாங்களாம். அது எண்ணெய் பூசும்போது உட்காராது. நம்ம தேவனுடைய அபிஷேகப்பட்ட எண்ணெய் நம்ம மேலே இருக்கும்போது நமக்கு எதிராக எதுவுமே நம்மளை தொட முடியாது. ப்ரைஸ் காட். நம்மளாம் சுயமாக போய் எதுவுமே தேய்ச்சி எதுவுமே செஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அந்த எண்ணெய் நம்மளை பாதுகாக்குது. அந்த எண்ணெய் கொடுக்குற இயேசு தான் அந்த அபிஷேகப்பட்டவர். அந்த இயேசு நம்ம மேலே இருக்கும்போது நம்மளை எந்த காரியமும் தொட முடியாது. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். என் மேலே அபிஷேகப்பட்ட எண்ணெய் இருக்குது, என் இயேசு கிறிஸ்து என் மேலே இருக்கிறாரு, எதுவுமே என்னை தொட முடியாது. இதுதான் எக்ஸ்ட்ரீம் நம்பிக்கை.